எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 6ஆம் பாவத்தில் யார் நின்றால் என்ன பலன், அதாவது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் 6ஆம் வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 6ஆம் வீட்டில் எந்த கிரகம் நின்றால் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 6ஆம் பாவ அதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு கிரகம் 6ஆம் பாவத்தில் நிற்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 6ஆம் வீடு அப்படிங்கிறது ரோகஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். லக்னத்திற்கு 6ஆம் பாவ அதிபதி யார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துக்குரியவர் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு புதன் தான். இப்போ 6ஆம் பாவத்துக்குரிய புதன் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 6ஆம் பாவத்தில் சூரியன் நிற்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன் நிற்கிறாருன்னா மேஷ லக்னத்துக்கு சூரியன் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும். 5ஆம் பாவத்துக்கு அதிபதி. புரியுதுங்களா? மேஷ லக்னத்துக்கு 5ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் பாவத்தில் நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அப்பாவால் பிரச்சனை அப்படி வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் அப்படி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படி விஷயம் வரும். அதே போல் குழந்தைங்க பிறந்ததற்கு பிறகு அந்த ஜாதகோட வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன், அதாவது இப்போ உதாரணத்துக்கு அதே மேஷ லக்னமாக இருக்கீங்க, 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறாருன்னா 6ஆம் பாவத்தில் கூட சந்திரன் அப்படிங்கிறது மேஷ லக்னத்துக்கு யாருன்னு பார்க்கணும். மேஷ லக்னத்துக்கு அவர் 4ஆம் பாவ அதிபதி இல்லையா? அப்போ அந்த ஜாதகருக்கு வீடு வண்டி வாகனம் சம்பந்தமாக அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அம்மாவுக்காக நிறைய செலவு பண்ணுவார் அப்படிங்க சொல்லலாம். அம்மாவால் கடன் படக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான செக்டாரில் வந்து அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாதகத்தின் பேரில் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடோ நிலமோ சொத்தோ வண்டி வாகனமோ வாங்கும் பொழுது அந்த ஜாதகம் கடன் பட வேண்டிய சூழ்நிலை அப்படி வரும். அதே போல் அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி 6ஆம் பாவத்தில் எந்த கிரகம் நிற்குது அந்த கிரகம் அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட லக்னத்திற்கு அவர் யார் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்து 6ஆம் பாவத்தில் செவ்வாய் நின்றால் எப்படி இருக்கும்னு கேட்டால் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் நிற்கிறாருன்னா இப்போ இதே மேஷ லக்னமாக எடுத்துக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியும் செவ்வாய் தான், 8ஆம் பாவ அதிபதியும் செவ்வாய் தான். அவர் 8ஆம் பாவத்துக்கு அதிபதியாகி 6ஆம் பாவத்தில் நிற்கும் பொழுது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்வது அப்படின்னு யோகம்னு சொல்லுவோம். ஆனால் லக்னாதிபதி அப்படின்னு 6ஆம் பாவத்தில் போய் நிற்கும் பொழுது அந்த ஜாதகர் அவருடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் அவராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு செயல் அப்படிங்கிறது செய்வதற்கு முன்னாடி ரொம்ப நிதானமாக யோசித்து ஆராய்ந்து செய்யணும். அப்படி இல்லைனா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 6ஆம் பாவத்தோடு அந்த செவ்வாய் தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இடத்துல வாக்குவாதம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் ஒரு கை கலப்பு வரைக்கும் போகும். அதாவது சண்டை வந்து பெரிய பிரச்சனையாகி அது ஒரு கோர்ட்டு கேஸு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு 6ஆம் பாவத்தோடு அந்த செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒதுங்கி வருவது இல்லை அந்த சைடு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து 6ஆம் பாவத்தோட புதன் தொடர்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதே மேஷ லக்னத்துக்கு புதன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா புதன் அப்படின்னு 3ஆம் பாவத்துக்கு அதிபதி 6ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அப்போ 6ஆம் பாவ அதிபதி 6ஆம் பாவத்திலே நிற்கிறாரு. தாய் மாமாவால் அந்த ஜாதக பிரச்சனைகள் வரும் அப்படிங்க சொல்லலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடை தாமதம் அப்படி ஏற்படும் அப்படிங்க சொல்லலாம். அதாவது ஒரு அலைச்சல் அப்படி அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். அதே போல் அண்டை வீட்டார் அதாவது நெய்பர்ஸோட சில பிரச்சனைகள் சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். எந்த வேலையும் உடனே முடியாது, எல்லாமே வந்து காலதாமதமாகும், எல்லாமே வந்து தடை தாமதம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு வேலை எடுத்தாருன்னா குறிப்பாக வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கு இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஒர்க்கு கவர்மெண்ட் செக்டார் ரிலேட்டடான ஒர்க்காக இருந்ததுன்னா கூட இந்த ஜாதகர் போன உடனே இது முடியாது, அது வந்து ப்ரொலாங் ஆகும், அது வந்து கொஞ்சம் வந்து காலதாமதம் அப்படி விஷயத்த ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் பாவம் அப்படிங்கிறதுக்கும் 7ஆம் பாவத்துக்கும் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது அதிபதி. அப்போது 7க்கும் 2க்கும் அதிபதி அப்படி சொல்லக்கூடிய போய் 6ஆம் பாவத்தில் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு தனிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது அமையும் பொழுது அது அந்த ஜாதகருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். அதே போல் அவர் வந்து ஒரு இடத்துல வார்த்தை கொடுத்து மாட்டிப்பார். புரியுறதுங்களா? ஒரு இடத்துல வாக்கு கொடுத்து மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி. அதே போல் கணவன் வந்ததற்கு பிறகு மனைவி வந்ததற்கு பிறகு அவங்கக்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட ஏதாவது நீங்கள் மறைக்கணும் அப்படின்னு நினச்சாலே அது உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். குறிப்பாக வந்து நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூர்லேயோ போய் வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பிறந்த இடத்துலேயே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ இல்லை வரக்கூடிய கணவனோ வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும்.
இதே வந்து 6ஆம் பாவத்தோட குரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். குரு அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரருக்கு யார் அப்படின்னு பார்த்தா மேஷ லக்னக்காரருக்கு குரு அப்படிங்கிறது 12ஆம் பாவத்துக்கு அதிபதி, அதே போல் 9ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அப்போ பாக்கியாதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் மறைகிறாருன்னு எடுத்துக்கணுமா, 12ஆம் பாவ அதிபதி 6ஆம் பாவத்தில் போய் மறைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்வது அப்படின்னு யோகம். அப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னு நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு அஞ்ச மாட்டீங்க. புரியுறதுங்களா? நீங்கள் வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சதுக்கு பிறகு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. உங்களுக்கு அந்த தசாபுத்தி அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு இம்பாக்டும் வராது. அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கான தண்டனை அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்துக்கு உடனே கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியும். கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. உங்கள் அப்பாவுக்காக நிறைய மருத்துவ செலவு அப்படின்னு நீங்கள் செய்வீங்க. அதே போல் உங்களுடைய காசு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாகவே போகும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். நீங்கள் ஆடம்பரத்துக்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். உங்களோட சொகுசுக்காக உங்களோட சுகபோகத்திற்காக நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் 6ஆம் பாவத்தோட குரு தொடர்பு அப்படி இருந்தால் வரும். நீங்கள் போட்டுட்டு இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் கோல்டாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும். நகை அப்படிங்கிறது தொலைவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 6ஆம் பாவத்தில் சனி தொடர்பு அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சனி அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரருக்கு யார் அப்படின்னா மேஷ லக்னக்காரருக்கு 10க்கும் 11க்கும் உடையவர் சனி. அப்போ சனி அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் போய் அமரும் பொழுது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சனி வந்து மறைவது நல்லது தான். ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் செய்வீங்க. பொருளாதாரம் அது நல்லாயிருக்கும். ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான செக்டாரில் இல்லை சர்வீஸ் சம்மந்தமான ஃபீல்டில் போய் இருக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. இப்போ நான் மேஷ லக்னம்னே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு துலா லக்னம்னு வச்சுக்கோங்களேன். துலா லக்னத்துக்கு 6ல் போய் வந்து சனி மறைகிறாருன்னா துலா லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் ஒரு சனி அப்படிங்கிறவர் போய் 6ல் போய் மறையும் பொழுது உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் பிரச்சனை வரும். அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு அந்த நிற்கிற கிரகம் அப்படிங்கிறது எந்த பாவத்துக்குரியவர் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். எந்த பாவத்துக்குரியவரோ அந்த பாவத்துக்கு ரிலேட்டடான பிரச்சனைகளை தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும். புரியுறதுங்களா? நீங்கள் வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது. அவர் எந்த பாவத்துக்குரியவர் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ 6ஆம் பாவத்தோடு நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்ததுன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்களாக ஒரு மெடிசன் அப்படிங்கிறது எடுத்துக்கவே கூடாது. ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். நீங்களாக வந்து ஒரு மெடிசன் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெடிசன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். அதனால் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலுமே நீங்களாக ஒரு மெடிசன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது இந்த கை வைத்தியம் மாதிரி நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக சாதகமாக இருக்காது. இந்த 6ஆம் பாவத்தோட ராகு கேது தொடர்பு அப்படி இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். அதாவது நாள் பட்டு அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக முத்தியதற்கு பிறகு தான் நீங்கள் போய் அந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது ஒரு ஸ்டமக் அப்படிங்கிறது அப்செட்டாக இருக்குது, ஒரு ஸ்டமக் அப்படிங்கிற ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அது என்ன அப்படின்னு 6ஆம் பாவத்தோடு அந்த ராகு கேது தொடர்பு இருந்ததுன்னா அது என்ன அப்படிங்கிறத ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதற்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது. நீங்களாக ஒரு முடிவுக்கு வருவது அப்படிங்கிறது நிச்சயமாக சாதகமாக இருக்காது. அதே போல் அந்த ராகுவும் கேதுவும் 6ஆம் பாவத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கும் பொழுது அந்த நட்சத்திர அதிபதியோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு ராகு கேது அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஸ்டமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படி வரலாம், இல்லைனா கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ப்ராப்ளம் அப்படி வரலாம். இதே வந்து ராகு கேது அப்படி சனியோட சாரம் வாங்கியிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் அந்த கிரகம் எந்த நட்சத்திர காலில் நிற்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் ராகு கேதுவாக இருக்கும்பொழுது. புரியுறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.